கூப்பிட்டா அதைக்கே பயப்படுகிறார்கள். இன்னொன்று சொல்றேன், என்டிஏல உள்ள அதிமுக அவர்கள் நிலைப்பாட்டில் சரியா இருக்காங்க, பாஜக நிலைப்பாட்டில் சரியா இருக்கு, பாமக நிலைப்பாட்டில் சரியா இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்கள் நிலைப்பாட்டில் சரியா இருக்காங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் நிலைப்பாட்டில் சரியா இருக்கும். ஏதோ நண்பா பழகியவர்கள் உறவினர்கள் என்ற முறையிலே அவர்கள் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும், நாளைக்கு தனித்து விடப்பட்டு விடக்கூடாது, அவர்களுக்கு பழிச்சொல் வந்து விடக்கூடாது நல்ல எண்ணத்தில் நான் சொல்வதையெல்லாம் யாரோ ஒரு சிலர் வேறு மாதிரியாக நினைத்து கொண்டு திடீர் சாம்பார் போல, திடீர் இட்லி போல, ஜங்க் ஃபுட் மாதிரி இப்போலாம் வந்து திடீர் உணவு மாதிரி கேண்டிடேட்டை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி தான் சொல்ல முடியும். சரிதானே? நம்ம ஊரில் நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. தேர்தல் அறிக்கை அறிவிச்சிருக்காங்க 2 கட்டமா, அது மக்களிடத்தில் எப்படி நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய அறிவிப்புகள்லாம் வந்து சாமானிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கான அறிவிப்புகளுக்காக 10 அறிவிப்புகள் கொடுத்துருக்காரு. அதை இப்போ திமுக தேர்தல் வாக்குறுதி மாதிரி மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதி கிடையாது. நாங்கள் எல்லாம் அம்மாவின் பிள்ளைகள். எங்கள் கூட்டணி சார்பாக வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் சார்பாக கொடுக்கின்ற தேர்தல் வாக்குறுதிகளை உறுதியாக 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள், ஏமாற்றுகின்ற வாக்குறுதிகளோ வார்த்தை சாரங்களோ இல்லாத வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை எல்லாம் போராட விடாமல் அவர்கள் கோரிக்கைகளை உறுதியாக 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றுகின்ற வாக்குறுதிகளை தான் நாங்கள் கொடுப்போம். தேர்தல் வாக்குறுதி வந்து திமுக வாக்குறுதியை காப்பி அடிச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. திமுக தான் எந்த வாக்குறுதியும் டுபாக்கூர் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி தானே சொல்றாங்க. நாங்கள் சொல்றது நிறைவேற்ற வாக்குறுதி. தமிழ் எழுத்துல எழுதுனா எல்லாமே காப்பி மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. வேணா வேற லாங்குவேஜில் தான் கொடுக்கணும். சொல்லுங்க. விஜயோட வரவுனால தமிழகத்தில் மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் ஒரே கருத்தை தான் சொல்லுவேன். நான் அப்போ சொன்னப்பெல்லாம் நீங்கள் கூட்டணிக்கு போய் அப்படின்னு எப்படி 2006 மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது ஒரு பாதிப்பு இருந்ததோ அது போன்ற பாதிப்பு பல கட்சிகளுக்கு இருக்கும். ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்திருப்பதன் மூலம் அதை விட அதிகமான பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவுவதாக தான் இந்த சர்வே எடுக்கிறீங்க, இந்த ஊடகத்தில் உள்ள சீனியர்கள்லாம் சொல்கிறீங்க. அது வந்து திமுக அணியை குறிப்பாக திமுக வாக்கு வங்கியை பெருமளவில் பாதிக்கும் என்பதுதான் எங்களது அனுபவத்திலும் நாங்கள் கேள்விப்படுகிற கருத்து. அது என்டிஏ கூட்டணிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். எங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. உறுதியாக அது எங்கள் வெற்றிக்கு உதவி செய்யும். அதனால தான் நான் வந்ததிலிருந்து அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு?